திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்று கூறுகின்றார்களே, அதன் ரகசியம் என்ன? திருமலை திருப்பதியை கலியுக வைகுண்டம் என ஆன்றோர்கள் போற்றி புகழ்வது உண்டு. கலியுகத்தில் மனிதர்களுக்கு வரும் துன்பங்களில் இருந்து அவர்களை காப்பதற்காக பெருமாள் குடிகொண்டிருக்கும் தலம்தான் திருமலை என சொல்லப்படுகிறது. திருப்பதிக்கு சென்று வந்தாலே வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பம் ஏற்படும் என்பார்கள். திருப்பதி செல்வதற்கும் திருப்பம் வருவதற்கும் என்ன தொடர்பு? திருப்பதி செல்வதை சுற்றுலா பயணமாக பலரும் நினைத்து செல்கின்றார்கள். ஆனால் உண்மையான பக்தியுடன் சென்றார் திருமலை வேங்கடேச பெருமானின் பரிபூரணமான அருளால் ஏராளமான நன்மைகளை பெறலாம். திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் என்பது வெறும் வார்த்தையாகவோ நம்பிக்கையாகவோ இல்லாமல் பக்தர்கள் பலரின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய நிஜ அனுபவமாக உள்ளது. திருப்பதி என்றாலே கூட்டம்தான் முதலில் நினைவிற்கு வரும். பல மணி நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே திருப்பதி செல்வதை பலர் தவிர்ப்பது உண்டு. அப்படி இருக்கும்போது எதனால் திருப்பதி சென்று வந்தால் மட்டும் வாழ்க்கையில் திருப்பம் என்கின்றார்கள்? அதில் அப்படி என்ன ரகசியம் உள்ளது என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம். வாழ்க வளமுடன். ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள். இந்தியாவில் சந்திரனின் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம் திருப்பதி. சந்திரனின் சக்தி அதிகம் நிறைந்த கோயில் என்பதால் மன நிம்மதி உண்டாகிறது. திருமலை தரிசனம் மனதுக்கு இனிமையான அனுபவமாகும். ஸ்ரீ ராமானுஜ யந்திர சக்கரங்கள் பதித்துள்ளதால் அவற்றின் சக்தி கடலளவு என்பர். கந்த புராணத்தில் இந்த ஸ்தலம் பற்றி சொல்லும்போது பாப்பநாச தீர்த்தம் பாவங்களை போக்கும், செய்வினை தோஷம் வறுமை போக்கும் மற்றும் சந்ததி விருத்தி உண்டாகும் என சொல்லப்படுகிறது. பிரபஞ்ச சக்தி ஆற்றல் இங்கு சூட்சமமாக இயங்குவதால் நமது மூளை பல மடங்கு வேகத்துடன் செயல்படுகிறது. இதனால் தன்னம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கிறது. வாஸ்துப்படி வடகிழக்கில் அருவி அமைந்து பள்ளமாக உள்ளது. தெற்கு உயரமான மலை உள்ளன. வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தால் அந்த இடம் மிகவும் பிரபலம் அடையும். மக்கள் கூட்டம் அலைமோதும். செல்வம் மலை போல குவியும் என்பது ஐதீகம். உலகிலேயே சந்திரனை முதலில் பார்ப்பவர்கள் ஜப்பானியர்கள் தான். சந்திரன் கதிர்கள் அதிக அளவில் ஈர்த்து கொள்வதால் தான் அவர்கள் அறிவாற்றல், நுண்ணறிவு, பொருளாதார வளர்ச்சியுடன் உள்ளார்கள். அதுபோல இந்தியாவில் சந்திரன் தாக்கம் அதிக அளவில் உள்ள இடம் திருப்பதி. சந்திரன் சக்தி மிகுந்த கோயில் என்பதால் மன நிம்மதி உண்டாகிறது. மூலிகைகள் அதிகம் இருப்பதால் ஆரோக்கியம் உண்டாகிறது. மகான்கள் நிறைந்த பூமி என்பதால் அருளாசியும் நிறைந்து காணப்படுகிறது. திருப்பதி மலை ஏறி செல்வதின் நன்மைகள். இந்தியாவின் அதிக செல்வம் உள்ள கோயில் இதுதான். கலிகாலத்திலும் பெருமாள் பக்தர்களுக்கு உதவி செய்வதை பலர் பக்தியுடன் சொல்கின்றனர். குலதெய்வம் இல்லாதவர்கள் திருப்பதி பெருமாளை தங்கள் குலதெய்வமாக வணங்குகின்றார்கள். நடந்து நாம் மலை ஏறினால் அக்குபஞ்சர் சிகிச்சையாக உடல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது. நிமிர்ந்து மலை ஏறுவதால் நமது உடலில் மூலாதார சக்கரங்கள் நன்கு சுழலும். சந்திர தசை மற்றும் சந்திர புக்தியால் நடப்பவர்கள், தோல் நோய் உள்ளவர்கள், மன அழுத்தம் மற்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு திருக்கோயில் சிறந்த பரிகாரத்தலமாகும். திங்கட்கிழமை அங்கு சென்று தங்குவது மிகவும் சிறப்பு. திருமலை மீது எவ்வளவு நேரம் இருக்கின்றோமோ அவ்வளவு நன்மையை தரும். திருப்பதி போனாலே அனைவரையும் போட்டு பூட்டி வைப்பார்கள். நான் வரவே மாட்டேன் என்று சொல்லும் அன்பர்கள் தான் அதிகம். திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் 11 மணி நேரம் மலைமேல் இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். அதை யாரிடமும் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆகையால் தான் அனைவரையும் போட்டு ஒரு அறையில் பூட்டுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த அறையில் மௌனமாக இருந்து உங்கள் வேண்டுதலை செய்யலாம். அப்படி செய்யும் வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும். திருப்பதி ஏழுமலையானை மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, துலாம், விருச்சகம், மகரம், மீனம் லக்கணம் உடையவர்கள் அனைவரும் அதிகமாக பிடித்து கொள்ள வேண்டும். சிம்மம், தனுசு, கும்பம் ஆகிய லக்கணம் உடையவர்கள் வருடம் ஒரு முறை மட்டும் சென்று வருவது சிறப்பு.
திருப்பதி ஏழுமலையான் அருள் பெற மந்திரம் ஓம் நமோ வெங்கடேசாய நமக என்ற மந்திரத்தை தினமும் சொன்னால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த மந்திரங்களை தினமும் சொன்னால் அளவில்லாத செல்வத்தையும் வேண்டும் வரங்களையும் வெங்கடேச பெருமான் அள்ளிக் கொடுப்பார் என்பது நம்பிக்கை. இந்த முறையில் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்து வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று வளமோடு வாழ்வோம். இந்த பதிவினை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிர்ந்திடுங்கள். இந்த பதிவினை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன். நன்றி, வணக்கம். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.